வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல என்ன கதை கேட்க போறோம்னா, வெள்ளத்தில் சில திட்டுகள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த பங்களாவின் வாசலில் கலைந்த தலையும் கத்தும் வயிறுமாக வேலை கேட்டு நின்ற கந்தசாமி 10வது நிமிடத்தில் முதலாளி கோகுலகிருஷ்ணன் முன் நிறுத்தப்பட்டான். புன்னகை தவழும் முகத்துடன் ஆஜானு பாகவான உருவம். உன் பேர் என்ன? கந்தசாமிங்க. எவ்வளவு படிச்சிருக்க? 10வது. முடிச்சிட்டியா? பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. ஏன்? அப்பா இறந்துட்டாருங்க. எந்த ஊரு? ராமேஸ்வரங்க. வர விசிட்டர்களுக்கு கைடு வேலை செஞ்சே பிழைச்சிக்கலாமே. இதிலிருந்தே நீ பிழைக்க தெரியாதவன்னு தெரியுது. ஏன் ஊரை விட்டு வந்த? பிழைப்பதற்காக என்றுதான் சொல்ல நினைத்தான் கந்தசாமி. ஆனால் அதைத்தான் அவனுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாரே. எனவே தலையை சொரிந்து கொண்டே ஏதாவது வேலை செஞ்சு என்று இழுத்தான். அதற்கு அந்த கோடியிலிருந்து இந்த கோடிக்கு வரணுமா? அங்க இத்தனை நாள் எப்படி இருந்த? சித்தப்பா வீட்லிங்க. இருக்க வேண்டியது தானே? ஏன் இங்க வந்த? குழந்தை குட்டிக்காரர் அவரு. அதோட நானும் அவருக்கு தொல்லையா இருக்க விரும்பலைங்க. அதுக்கு அந்த ஊர்லயே ஏதாவது வேலை செஞ்சு அவருக்கு உதவுறது. இப்படி ஓடி வந்திருக்க வேண்டாமே. கந்தசாமிக்கு திக்கென்றது. இத்தனை கேள்விகள் இப்படி சொல்லி திருப்பி அனுப்பவா? முன்பு இருந்த அந்த சாராய கடை ஏஜென்ட்டிடமே இருந்திருக்கலாமே. உனக்கு என்ன வேலை தெரியும்? அவரே கேட்டார். குறிப்பா சொல்லும்படி ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு வேலையும் தெரியாமையே ஒரு பெரிய வீட்டுல வேலை கேட்டு வந்துட்ட, அப்படித்தானே? கந்தசாமிக்கு குப்பென்று வியர்த்தது. சாமி கண்ணு என்று அழைத்தார் கோகுலகிருஷ்ணன். வெளி வராந்தாவில் காத்திருந்த ஒரு தலை நரைத்த ஆள் எஜமா என்றவாறு ஓடி வந்தான். சின்னசாமிக்கு பதிலா அழைச்சிட்டு போ. வா என்று நடந்த சாமி கண்ணுவின் பின்னால் கந்தசாமி ஓரடி எடுத்து வைத்தான். நில்லு. கந்தசாமி நின்றான். முன்பின் தெரியாத உனக்கு வேலை தர்றேன். உண்மையா நடந்துக்குவியா? தலையாட்டினான். போ பார்க்கலாம். கந்தசாமி சாமி கண்ணுவை பின் தொடர்ந்தான். உன் பேர் என்ன சொன்ன என்று கேட்டான் சாமி கண்ணு நடந்து கொண்டே. கந்தசாமி. ஓ, சின்னசாமி போய் கந்தசாமி வந்தது. டும் டும் டும்மா. வீட்டை விட்டுத்தானே ஓடி வந்த? ஆ. வீட்டுக்கு வேலை செய்யாத நீங்கெல்லாம் நாட்டுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட போறீங்க? சட்டையை கழட்டு. பனியன் இல்லைங்க. இருக்கணும்னு சொல்லல. கந்தசாமி சட்டையை கழட்டி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அவன் பின்னால் சென்றான். சென்னை நகரில் கோகுலகிருஷ்ணனின் பல கம்பெனிகளின் பங்குதாரர், பிரபலஸ்தர். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி லட்சுமி பெயருக்கேற்ற கொள்ளை செல்வத்தோடு வந்தவள். 12 வருடங்களாகியும் ஆசைக்கு மட்டுமல்லாது ஆஸ்திக்கு கூட ஒரு குழந்தையும் இல்லாமல் போகவே சரஸ்வதி என்ற ஒரு படித்த ஏழை குடும்பத்து பெண்ணை 2ஆம் தாரமாக்கி கொண்டார். ஆனால் இன்னமும் ஒரு குழந்தை கூட. கந்தசாமி தன் எஜமானனை பற்றி வந்த 2ஆம் நாளே ஓரளவு தெரிந்து கொண்டான். அந்த குழந்தைக்காக எங்கும் சுபாவம்தான் நகரில் துரும்பாக அலைக்கழிக்கப்பட்டு அவரை அடைந்த அவனை நிறுத்தியது போலும். அந்த குழந்தைக்காக ஏங்கும் சுபாவம்தான் நகரில் துரும்பாக அலைக்கழிக்கப்பட்டு அவரை அடைந்த அவனை நிறுத்தியது போலும். கந்தசாமிக்கு 5ஆம் நாள் மேலும் ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. அன்று நள்ளிரவு வேளை உறக்கத்தினிடையே வரும் சிறு சலனத்தில் விழித்து கொண்ட அவனுக்கு அந்த நிசப்தத்தின் இடையே பேச்சும் சிரிப்பும் மெதுவாக கேட்டது. அப்ப நான் வரேன் சரசு. ஒரு அந்நியமான ஆண் குரல். ஆ, அடுத்த சண்டே ஷியோர் தானே? சன்னமான பெண் குரல். நீ இருமா, ஐயாவை நான் தள்ளியாந்துடுறேன். இது இது சாமி கண்ணு குரலாக. கந்தசாமி காதை கூர்மையாக்கி கொண்டான். இத பாரு சாரு, புதுசா ஒரு பிஞ்சு பையன் வேலைக்கு வந்திருக்கான். அவனை சரி கட்டுற வரைக்கும் உஷாரா நடந்துக்கணும். சாமி கண்ணேதான். இன்னுமா? ஆண் குரல் கேட்டது. சந்தர்ப்பம் நேரலையே என்றான் சாமி கண்ணு. இவன் பேர்ல ஏதாவது சொல்லி அந்த பையனை மாதிரி அனுப்பிச்சுட வேண்டியது தானே? இப்பத்தானே அந்த பையனுக்கு கல்தா கொடுத்த, பார்க்கறேன். கந்தசாமிக்கு பக் என்றது. அதே சமயத்தில் இந்த நடுநிசியில் சாமி கண்ணோடு பேசுபவர்கள் யார் என்றும் அறிய துடித்தது. ஒரு வினாடி யோசித்தான். திருட திருட என்று திடீர் கூச்சல் போட்டான். ஓடி வந்து அவன் வாயை பொத்தினான் சாமி கண்ணு. அப்படியே அருகில் இருந்த அறைக்கு நெட்டி சென்றான். கத்தாதடா மடையா, யாரும் திருட வரல. இவங்க நம்ம சின்ன எஜமானி, தெரியல? இவரு இவங்களுக்கு அண்ணா. இவரை கண்டா நம்ம எஜமானுக்கு பிடிக்காது.
அதான் ராத்திரியில ரகசியமா பார்க்க வர்றாரு. நீங்க போங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன் என்ற சாமி கண்ணு அவனை அந்த அறையில் இருந்து வெளியே கோபத்தோடு தள்ளினான். வெளியே விழுந்தெழுந்து தன் படுக்கைக்கு வந்த கந்தசாமிக்கு மண்டையில் குடைச்சலாய் எடுத்தது. எத்தனை பெரிய துரோகம்! புருஷனுக்கு பொண்டாட்டி செய்யும் துரோகத்திற்கு எஜமானுக்கு வேலைக்காரன் செய்யும் துரோகம் துணையா? சில நாட்கள் நகர்ந்தன. அன்று ஞாயிற்றுக்கிழமை. குறுகுறுக்கும் யோசனையோடு தோட்டத்து செடிகளுக்கு நீர் கொட்டி கொண்டிருந்த கந்தசாமி காலடி ஓசை கேட்டு திரும்பினான். சொக்கா போட்டுக்கொண்டு செய்யறது தானே? எஜமான் கோகுல கிருஷ்ணன் தான் கையில் ஒரு அட்டை பெட்டியுடன் வந்து கொண்டிருந்தார். சாமி கண்ணுதான் கழட்டி விட சொன்னார் என்று சொல்லலாமா என்று அவன் மனம் ஒரு வினாடி யோசித்த போது வாய் முந்திக் கொண்டது. இருக்கிறது ஒண்ணுதான் எஜமா, அதனால தான் கழட்டிட்டேன். பொய் சொல்லலையே, நான் நினைச்சேன். இந்தா இதுல 2 செட் இருக்கு, சட்டை மாட்டிட்டு வேலை செய். கந்தசாமி வாங்கி கொண்டான். கோகுல கிருஷ்ணன் நகர்ந்தார். பின்புறம் கைகளை கட்டியவாறு செல்லும் எஜமானனையே பரிதாபமாக பார்த்தவாறு நின்ற கந்தசாமியின் கைகளை சற்று முன் அவர் தந்த பார்சல் பல மடங்கில் கணக்கு செய்தது. எவ்வளவு செல்வம், எத்தனை மிடுக்கு, எப்படிப்பட்ட நடை! இதெல்லாம், இவையெல்லாம் அவனுக்கு இதயம் கனத்தது. ஒரு சில வினாடிகள் தன் வயிற்றையே உற்று பார்த்த அவன் தான் படுக்கும் இடத்திற்கு சென்றான். தன் பழைய சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். அவன் கை சற்று முன் தந்த ரெடிமேட் அட்டை பெட்டியை தூக்கி கொண்டது. கால்கள் எஜமானன் இருக்கும் இடம் நோக்கி நடை போட்டன. எஜமா, புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த கோகுல கிருஷ்ணன் நிமிர்ந்தார். எனக்கு சித்தப்பா ஞாபகம் வந்துடுச்சுங்க, அதனால ராத்திரி வண்டிக்கு இப்பவே புறப்படலாம்னு. என்ன சொல்ற நீ? நான் ஊருக்கு போயிடலாம்னு. நீ வந்து 1 வாரம் கூட ஆகலையே, இங்க ஏதாவது? அவர் விழிகள் சுருங்கத்தான் செய்தன. அதற்காக துரோகத்திற்கு துணை போக முடியுமா? எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துடுச்சுங்க. கந்தசாமி தன் கையில் இருந்த பெட்டியை அவர் பக்கத்தில் வைத்துவிட்டு போவதற்காக திரும்பினான். நில்லுடா. நின்றான். போயே ஆகணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இது உனக்கு எடுத்தது தான், நீயே எடுத்துட்டு போ. இந்தா பணம். டிக்கெட்டுக்கு. பத்திரமா போய் சேரு. பொறுப்பா பொழைக்கிற வழியை பாரு. என்னவாம் என்றவாறு அந்த நேரத்தில் வந்தாள் சின்ன எஜமானி. அவனுக்கு ஊர் ஞாபகம் வந்துடுச்சான், போறேன்னா என்றார் கோபாலகிருஷ்ணன். அவர் குரலில் ஒரு இது கசியத்தான் செய்தது. ஊர் பொறுக்கிகளுக்கு ஒரு இடத்துல இருக்க பிடிக்குமா? போய் தொலையட்டும் விடுங்க. அவளை பார்க்க பிடிக்காத கந்தசாமி எஜமானை பார்த்தான். என்ன களங்கமில்லாத நெடிய உருவம், அன்பு வடிவம்! இவருக்கா இப்படி ஒரு பொண்டாட்டி? அது மட்டும் இல்லை எஜமா, அழகான தாழம்பூவில் தான் ஆபத்தான பாம்பும் இருக்குமாம். பார்த்து நம்பி நடக்கணும்னு சித்தப்பா சொல்வாரு எஜமா. நான் வர்றேன். அவன் வேகமாக வெளியே வந்துவிட்டான். இந்த விருந்து படர்ந்த சென்னை மாநகரத்தின் மக்கள் வெள்ளத்தில் மீண்டும் அலை கழிக்க படப்போகும் அவனுக்கு கோகுல கிருஷ்ணன் உள்ளம் போன்ற சில திட்டுகள், மேடுகள் இல்லாமலா போகும்? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதை சாமந்தி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த முறுக்கு மீசைக்காரன் 200 300 என்ற போது வேணுவுக்கு துணுக்கென்றது. 50 100க்கெல்லாம் அலையுதுங்கிறாங்க பாவிக அலுவலகத்துல பேசும்போது. என்ன சார் அப்படியே நின்னுட்ட? ஒண்ணுமில்ல. ஏ ஒன் சார், மறக்க மாட்டேன். சம்பளம் வாங்கினா ஓடியாந்துடுவ இங்க. வேணு சம்பளம் வாங்கின கையோடு தான் வந்திருந்தான். ஆனாலும் ஒரு தயக்கம். தலையை சொரிந்தது கை. இதற்கு போயா இவ்வளவு பணம் செலவழிக்கணும்? அவசியம்தானா? மீச முளைக்காத பொடி பசங்களே 1/2 மணியில நோட்டு நோட்டா செலவழிச்சிடுறாங்க. ரூபா மதிப்பு குறைஞ்சு போச்சு சார். அந்த இன்டர்நேஷனல் ட்ரூத்தை கேட்டதும் வேணுவின் தலை தானாக ஆடிவிட்டது. சாரு, உங்களுக்கு திருவள்ளுவரை தெரியுமா? தெரியும். அங்கிருந்து எவனாவது இங்க வந்துட்டு போயிருக்கானா? கிண்டல் தானே வேணாம்ங்கிறது. அவர் என்ன சொல்றாரு? எண்ணி துணிக கர்மம், துணிந்த பிற்பாடு எண்ணி பார்ப்பது இழுக்குன்னு சொல்றாரு இல்ல. நல்லா முடிவு பண்ணிட்டு தான் வரணுங்கிறாரு இல்ல. அசட்டு துணிச்சல்ல வர்றவங்களுக்காகவே இந்த பாட்டை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். வந்தமா சட்டு புட்டுன்னு ரேட் பேசணுமா, பழத்தை ருசி பார்த்தமா, பணத்தை கொடுத்தமா, போனமான்னு நடக்கணும். இதெல்லாம்
சரி, பார்வதியா லட்சுமியா எந்த ரகம்? அப்படின்னா? வேணுவின் கை இப்போது பின் தலையை சொரிந்தது. கருப்பா சிவப்பா சார்? கருப்புனா 150, சிவப்புனா 200. இதெல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடிக்கணும், சீக்கிரம். எது நல்லது? அந்த ஆண் வேணுவை நிமிர்ந்து பார்த்தான். சிவப்பை செலக்ட் பண்ணிக்கோ சார், மல்கோவா மாதிரி இருக்கும். சரி. ஐயோ, லட்சுமி தானே, அதான் சிவப்பு தானே. சும்மா வளவளன்னு பேசாத, அனுப்பி வை. பக்கத்தில் மஞ்சளாக நின்றிருந்த ஒரு பெண் முற்றுப்புள்ளியாக குறுக்கிட்டாள். அதுவரையில் கூச்சம் காரணமாக, முறுக்கு மீசையின் அச்சம் காரணமாக கவனியாதவன் போல் இருந்த வேணு சற்று தைரியமாக அவளை பார்த்தான். ஆ, இவள் என்ன ரகம்? சரஸ்வதியா? அதோ பாரு சார், காமராஜர் சிலை தெரியுதா? தலையாட்டினான். அப்படி கட் பண்ணு, சோத்துக்கை பக்கமா போ. இன்ப விலாஸ் ஹோட்டல் கட்டடம் தெரியும். ஆ, அதுக்கு 4 கடை தள்ளி ஒரு டீ கடை ஹோட்டல். அதுல போய் பக்கோடா சாப்பிட்டுட்டு இருங்க, இவ வருவா. டீ கடை பேரு? கடைக்கு நேரா லைட் போஸ்ட் இருக்கும், போ சார். நான் வர்றேன், நீங்க போங்க, அந்த பெண் சொன்னாள். வேணு நடந்தான். காமராஜர் சிலை, வலப்பக்க சாலை, இன்ப விலாஸ் ஹோட்டல் கட்டிடம், லைட் போஸ்ட், டீ கடை. உள்ளே நுழைந்தான். 4, 5 பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் தயங்கியவாறு அமர்ந்தான். என்ன சார் வேணும்? பக்கோடா. கரம் பக்கோடாவா? ஆமா. தூள் ஆயிடுச்சு சார், மிக்சர் சாப்பிடுங்க. கரம் பக்கோடா தானே சாப்பிட சொன்னா. பட்டென்ற சப்தத்தோடு மிக்சர் தட்டு எதிரில் வைக்கப்பட்டது. தெருவில் பார்ப்பதும் தட்டை பார்ப்பதுமாக மிக்சரை மெல்ல குறைத்தான் வேணு. கூட்டு கட்சி கூட்டம் போல பொரி, வேர்க்கடலை, ஓமப்பொடி, காரா சேவ், காரா பூந்தி, கருவேப்பிலை, இப்படி பல ஐட்டங்கள் சேர்ந்திருந்தன தட்டில். தட்டு காலியாகும் நிலைக்கு வந்தும் அவள் வரவில்லை. டீ கடை மாறிவிட்டதா? எழுந்து வெளியே சென்றான் வேணு. சார் சார், பில் தராம போறீங்களே என்று கத்தினான் டீ அடிப்பவன். அவரவர் கவலை அவரவர்களுக்கு. இன்ப விலாஸ் ஹோட்டல் கட்டிடத்தையும் லைட் போஸ்டையும் பார்த்துவிட்டு வந்து அமர்ந்தான். என்ன சார் என்றான் கடைக்காரன். எல்லாம் அவனிடம் சொல்ல முடியுமா? காஃபி கொடு. ப்ரூவா சாதாவா? ப்ரூ. அவனுக்கு நேராக வந்து சர் சர் என்று ஆற்றி வைத்தான். ரோஸ் மில்க் போல மெல்ல உறிஞ்சினான். ஆயிற்று, அதுவும் தீர்ந்தது. ஆனால் இன்னும் அந்த பெண். அவன் பார்வை வெளியில் அலைந்தது. ஆ, தோ தோ. அந்த பெண் சந்தன சிலைக்கு பொன்னிற பட்டுச் சேலை சுற்றினது போல மாலை வெயில் தகதகக்க. அவள் சொந்த கடை போல நுழைந்தாள். பின்வழி கதவை திறந்தாள். சற்று உள் தள்ளி நின்றாள். வேணுவை பார்த்தாள். ஸ்விட்ச் போட்ட பொம்மை போல எழுந்து கொண்டான் வேணு. கடைக்காரன் ஒரு புதிய பார்வையோடு அவனை நெருங்கினான். பில் 5 ரூபா. வேணு தந்தான். அவன் அப்படி நகர்ந்ததும் இவன் இப்படி நுழைந்தான். நீண்ட குறுகலான நடை, அழகான பெண்ணுடன். அவள் பிளாட்பாரத்தில்தான் உட்கார்ந்திருந்தவள் என்றாலும் தனித்து நடப்பதே ஒரு புது புது போதையான அனுபவமாக இருந்தது. இவளுடனேயே தனிமையில் கொஞ்சினாள். டக்கென்று இடது கால் விரலில் ஒரு இடி. ஒரு அரை வாசற்படி. பார்த்து வாங்க, இதுதான் மொத தடவையா? ஆ. வயசு என்ன? 26. அக்கா தங்கச்சி இருக்காங்களா? என்ன கேட்கிறாள் இவள்? அக்கா தங்கையுடன் பிறந்துமா இப்படி என்று அடுத்து வார்த்தையால் குத்தப் போகிறாளா? இல்ல, அப்பட்டமான பொய். அவசரம் ஏன்? கல்யாணம் பண்ணிக்கலாமே. உன்னையேவா? அவனை அறியாமல் வாய் கேட்டு விட்டது. ஒரு வினாடி அவள் விழிகள் விரிந்து சுருங்கின. கொல்லைப்புறம் அடைந்தனர். இருங்க வர்றேன். அவன் நின்றான். அவள் எதிரே தெரிந்த மற்றொரு வீட்டின் கொல்லை வாசல் வழியே நுழைந்தாள். அழகுகள் எங்கெங்கே அலைகின்றன. சேற்றிலே தாமரைகள், கருமேகத்திலே நிலவும் நட்சத்திரங்களும். தோ இந்த கேவல சூழலில் ஒரு சந்தன குடம். அவன் அந்த வாசலையே பார்த்திருந்தான். 2 நிலவுகள் எட்டி பார்த்து மறைந்தன. அடுத்த நிமிடம் அவள் வந்தாள். மணி என்ன? அவள் கேட்டாள். உன் பேர் என்ன? வேணு கேட்டான். தெரிஞ்சாகணுமா? சாமந்தி. மணி என்ன? 6:10. பொதுவா இந்த மாதிரிக்கெல்லாம் 10 மணிக்கு மேல ஆகணும். அதனால யாராவது தெரிஞ்சவங்க வீடு இல்ல எங்கேயாச்சும் போயிட்டு வர முடியுமா? உன்னை தவிர வேற யாரையும் தெரியாதே. அவன் விடுவிடுவென்று டீ கடைக்குள் நுழைந்தான். அவள் விடுவிடுவென்று டீ கடைக்குள் நுழைந்தாள். எடுப்பிடி ஆள் ஒருவனை அழைத்து வந்தாள். முண்டா பனியன், கர்லா கட்டையாக மாறும் கை கால்கள், கூச்சத்தோடு முளைக்கும் மீசை, துச்சமான பார்வை.
எதற்கு அழைத்து வருகிறாள்? அவன் உடல் சில்லிட்டது. என்ன சினிமா? அந்த ஆளை பார்த்து கேட்டாள். அவன் தெரியாது என்பது போல தலையசைத்தான். ஏதுனா இருந்துட்டு போகட்டும். சாருக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வா. கூட போங்க. வியர்த்த உடம்பில் சில் என்ற காற்று. சினிமா விட்டதும் இங்க வந்து நில்லுங்க. நான் வந்து தியேட்டர் தூரமா? தோ தெரியுதே எதிர் வாடையில. வாங்க. ₹8 தான் கிடைக்கும். டைம் ஆயிடுச்சு. நம்ம ஆள் இருக்கானான்னு பார்க்கலாம். அந்த டீ கடையாள் அவசரப்படுத்தினான். வேணு அவளை பார்த்தான். போய் வாங்க என்பது போல் அவள் தலையாட்டினாள். தியேட்டரை நெருங்கியதும் ₹10 கொடுங்க என்றான் அவன். வேணு கொடுத்தான். அவன் இப்படி நுழைந்து அப்படி புகுந்து அடுத்த 10வது நிமிடத்தில் டிக்கெட்டுடன் வந்து நின்றான். சீக்கிரம் போங்க என்றவன் சில்லறையை திருப்பித் தராமல் திரும்பிவிட்டான். வேணு உள்ளே நுழைந்தபோது திரையில் 5 பேர் குதிரையில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். 5 மென் ஆர்மி. வேணுவின் கவனம் படத்தில் பதியவில்லை. சாமந்தியையே சுற்றியது. அவள்தான் எவ்வளவு எழில், எவ்வளவு உயில்! நேரத்தை நெட்டித் தள்ளி படம் விட்டதும் வேகமாக இன்பவிலாஸ் ஹோட்டலில் நுழைந்து சப்பாத்தி, குருமா, போன்விட்டா என்று தயார் தீனியை திணித்து கொண்ட வேணு டீ கடையை நோக்கி நடந்தான். சொன்னது போல அவள் காத்திருந்தாள். ஏதாவது சாப்பிட்டாச்சா? ஆ. கொல்லைப்புற மண்தரை, எதிர் வீட்டு பின்புற நுழைவாயில், உட்புற ஹால், ஒரு சோஃபா, 2 பிரம்பு நாற்காலி, அதில் ஒன்று கூடை போல, மற்றொன்று கைப்பிடி அமைப்பு. உட்காரும்படி ஜாடை காட்டிவிட்டு உள்ளே நுழைந்த அவள் சில நிமிடங்களில் 2 பெண்களோடு வந்தாள். சோஃபாவில் அமர்ந்தனர். ஒருத்தி குண்டு முகம், மலர் விழி, அழகு மூக்கு, சிகப்பு புடவை, சிகப்பு ஜாக்கெட்டுடன். மற்றொரு நீள்வட்ட முகம், கெண்டை விழி, மாநிறம், எடுப்பான கூரிய மூக்கு, நீலப்புடவை, நீல ஜாக்கெட்டுடன். வேணுவின் பார்வை சாமந்தி மேல் பதிந்தது. முகம் குண்டு முகமும் அல்ல, நீண்ட முகமும் அல்ல. முழு நிலவு. 2 நாள் தேய்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி. நீள்விழி, அளவான மூக்கு, சந்தன நிறம், சிறு சிறு பூக்களிட்ட ஒரு சாதா புடவை, அதற்கேற்ற ஜாக்கெட். பார்த்தாச்சா? சாமந்திதான் கேட்டாள். அவள் விழிகளை நேருக்கு நேராக பார்த்தவாறே தலையாட்டினான் வேணு. யார் வேணு? பேசாமல் அவளையே பார்த்தான். அவள் சட்டென்று எழுந்து கொண்டாள். ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றாள். 2 பேர்ல சொல்லுங்க என்றாள். இந்த 2 பேர்ல தான் என்றாள் மீண்டும். வேண்டாம் என்றான் வேணு. வேண்டாம்னா எப்படி? ₹200 ஒத்துக்கிட்டு வந்தாச்சே. இந்த ₹200 நான் படுத்துட்டு போயிடுறேன். பிச்சி போடா என்றது குண்டு முகம். பின்னால் தெரிந்து கொண்டான். பைத்தியக்காரனா என்று அதற்கு அர்த்தமாம். நீட்டிய பணத்தை சாமந்தி வாங்காததால் சோஃபாவில் போட்டான் வேணு. உடனே அந்த சிகப்பு புடவையும் நீலப்புடவையும் போட்டி போட்டு எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டனர். சாமந்தி வியப்பும் குழப்பமுமாக 1 நிமிடம் 60 வினாடி அவள் துருவி பார்த்தாள். அவள் பார்வையில் சிக்கொண்ட அந்த 60 நொடி நேர இதத்துக்கு ₹200 குறைவுதான் என்று அவன் எண்ணும் போதே அவளும் உள்ளே சென்று விட்டாள். என்ன இவளும் போய்விட்டாள்? சில நிமிடங்கள் கழித்து அவள் வந்தாள். நல்லா யோசிச்சீங்களா? வேணு தலையாட்டினான். சரி வாங்க. அவள் முன் நடக்க வேணு பின் தொடர்ந்தான். அவனுக்கு மனம் வானத்து மேகத்தில் மிதக்க ஆரம்பித்தது. என்றோ படித்த அவனது வாலிப மனதில் பதிந்து விட்டிருந்த கவிஞர் கலை பொழிலனின் காதல் கவிதையில் ஒரு பகுதி. மாவடு போல் அமைப்பிரண்டில் மருளுகின்ற வண்டிரண்டு, வேல் கணக்காய் துளைக்கும் விழிப்பெண்ணே, என் வேதனையை தீர்த்திடவா கண்ணே. சிற்றின்பம் பேரூற்றை செவ்விள நீர் கொங்கைகளை சொத்தெனவே பெற்றிருக்கும் பெண்ணே, என்னை சொர்க்கத்திலே சேர்த்திடவா கண்ணே. அவன் மனவீணையில் துள்ளி இசைத்தது. இதுதான் பெட்ரூம். போங்க. போங்களா? பால் பிளாஸ்கில் இருக்கு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? அவள் திரும்பி நடந்தாள். என்ன திரும்பி போகிறாள்? ஒரு நிமிஷம். அவள் நின்று திரும்பினாள். பார்வையில் என்ன என்ற கேள்வி. என்ன கேட்பது? ஏதாவது தமிழ் பத்திரிகை இருந்தா கொடுங்க. அவள் பேசாமல் நகர்ந்தாள். வேணுக்கு உறக்கம் வரவில்லை. யார் யார் படுத்ததோ, எப்படி எப்படி புரண்டதோ. 1 மணி நேரம் சென்றிருக்கும். கையில் பத்திரிகையுடன் சாமந்தி வந்தாள். டீப்பாய் மேல் வைத்தாள். திரும்பி நடந்தாள். என்ன இவள் இப்பவும் பேசாமல் போகிறாள் என்று பதட்டத்துடன் எழுந்து உட்கார்ந்தான் வேணு. வாசல் சென்று நின்ற சாமந்தியின் பார்வை பால் பிளாஸ்க் மேல் சென்றது.
வந்து பிளாஸ்கை திறந்து பாலை டம்ளரில் ஊற்றி வேணுவிடம் நீட்டினாள். வேணு அவளையே பார்த்தவாறு வாங்கி குடித்தான். பால், இன்பப்பால். அவன் அந்த மயக்கத்தில் இருந்து தெளிந்தபோது சாமந்தி இல்லை. கதவும் நன்கு சாத்தப்பட்டிருந்தது. கனவிலாவது சாமந்தியோடு என்ற நினைப்பினாலோ என்னவோ வேணு உறக்கத்திற்கு ஆளாகிவிட்டான். காலை ஆரவாரத்தில் அவன் கண் விழித்த போதுதான் அந்த தமிழ் பத்திரிகையே அவன் கண்ணில் பட்டது. அதனிடையே ஏதோ வெள்ளையாக எடுத்தபோது அது ஒரு கடிதம், துண்டு கடிதம். நான் ஏற்கனவே ஒருத்தனுக்கு சொந்தமாயிட்டவள். அந்த 2 பேரை போல பொது பொம்பளை இல்ல. மனசு திடமான ஆள்தான். இதுல விலாசம் எழுதினால் 200 ரூபாயை சில நாள்ல மணி ஆர்டர் பண்ணிடுறேன். நல்ல பொண்ணை கட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும். சாமந்தி. வேணுவால் அந்த துண்டு கடிதத்தை பல முறை படிக்காமல் இருக்க முடியவில்லை. ஏதாவது பதில் எழுத வேண்டுமே. உன் பண்பான அன்புக்கு என் நன்றி. சாமந்திக்கு அண்டவிடா அனலும் உண்டு என்று அறிகிறேன் என்று அதிலேயே ஒரு வரி எழுதி வைப்பதற்கும் கதவு திறக்கப்படுவதற்கும் சரியாக இருந்தது. சாமந்திதான் காஃபி வாங்கி கொண்டான். அப்போது விரல்கள் சாகசமாக தீண்டிக் கொண்டன. சுடும். ஆமாம், தீ அல்லவா என்றான் வேணு. சாமந்தியின் பார்வை தமிழ் பத்திரிகையின் மேல் விழுந்தது. கடிதம் பார்க்கப்பட்டதா இல்லையா அவளுக்கு லேசாக சந்தேகம் வந்தது. தொடவே இல்லையா? தொட்டனே இந்த பத்திரிகையை. அதத்தான். அப்ப புறப்படுங்க, வெளிச்சம் அதிகமாயிடுச்சு. சாமந்தி வேகமாக வெளிவந்தாள். வேணு தொடர்ந்தான். பல் துலக்கி கொண்டிருந்தான் முண்டா பனியன்காரன். என்ன சார், முடிஞ்சதா? ஆ. எல்லாம் திருப்தியா? ஆ. தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி அனுப்புங்க. ஆ. சாமந்தி நின்றாள். பார்வையாலேயே அவளிடம் விடை பெற்று கொண்ட வேணு நடந்தான். அவனுக்காகவே காத்திருப்பதைப் போல நின்றிருந்த காமராஜர் சிலை பேசாம நல்ல புள்ளையா ஊர் போய் சேரேன் என்று விரட்டுவது போல ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி கையை காட்டிக் கொண்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.